Welcome all of you to my video. This video we are going to see chapter 8 statistics and probability exercise 8.1 10th sum. The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பாருங்கள், நம்மளுக்கு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ டேபிளில் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது எந்த மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கோயிங் டு யூஸ் த மெத்தட் assumed mean method. ஸோ assumed mean method தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ assumed mean methodனா நம்மளுக்கு வந்து டிஐ இந்த இதெல்லாம் வரும். ஸோ ஒரு assumed mean வச்சு கேட்டில் பண்ணேன்னா பாருங்கள் எல்லாம் 45 எந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்குது. ஸோ அப்போது assumed mean பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ அப்போ அது போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் FIDI ஸ்கொயர் பை n மைனஸ் FIDI பை n த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை தான் நீங்கள் இப்போ கட்லை பண்ணணும். ஸோ இதெல்லாம் டேட்டாஸை நம்ம கட்லை பண்ணிட்டோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு FIDI ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு XI என்பது இருக்கணும். ஸோ XI என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கான கொடுத்துருக்க டேட்டா தான். அது வேறு ஒன்றுமே இல்லை, 45 15 இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் அடுத்து FIனா நம்மளுக்கு வந்து நார்மல் லெவலில் கீழே வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா 5 13 அந்த மாதிரிலாம். ஸோ அது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்க்கு உள்ளது அதுதான் கேட்கல. ஸோ FI எடுத்திங்கன்னா FI சப்வே செட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா n கிடைக்கும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இது குரூப் டேட்டாக்கு. அன்குரூப் டேட்டாவுக்கு 2 3 டேட்டா தான் எண்ணி வேணும். பட் குரூப் டேட்டாவுக்கு இதை நீங்கள் வந்து சம் பண்ணணும். டோட்டலாக கீழே உள்ள வேல்யூஸை சம் பண்ணணும், மேலே உள்ள வேல்யூஸில் கீழே உள்ள வேல்யூஸை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டிஐ தேவை. ஸோ டிஐக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா XI மைனஸ் அஸ்யூம்டு மீன் சொல்லிட்டு ஒன்று வேணும். ஸோ அஸ்யூம்டு மீன் என்பதை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ அதை நான் இப்போ சொல்கிறேன் அஸ்யூம்டு மீன் என்னதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா we need FIDI தேவை இருக்குது, அது ஒன்று சம்மேஷன் தேவை. தென் அடுத்தது டிஐ ஸ்கொயர்னு ஒன்று தேவை, தென் FIDI ஸ்கொயர் தேவை. ஸோ இந்த அவ்வளோ டேட்டாஸும் நம்மளுக்கு தேவை. இப்போ FI நம்ம போட்டுக்கலாம் 45 50 55 60 65 70 இவ்வளோ இருக்குது. ஸோ கீழே வந்து சம்மேஷன் பண்ணி இதை மாதிரி FI பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கொடுத்துருக்கு வேல்யூ. ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிறேன் 5 13 4 9 5 4. The DI assumed mean என்னென்னு எடுத்துக்கிட்டே பாருங்கள். assumed mean let be assumed mean நான் டேட்டாவில் 55 60 எடுத்துக்கலாம். ஸோ நான் 55 எடுத்துக்கிறேன். சென்டர் மீன் எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ சென்டரில் உள்ளது எதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இதில் 60 55 சென்டரில் இருக்கும். ஸோ நான் 55 எடுத்துக்கிறேன். ஸோ 55 எடுத்தாலும் 60 எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ 55 எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த XIலேருந்து அதை செப்பரேட் பண்ணணும். ஸோ 45 மைனஸ் 55 பார்த்தீங்கன்னா -10. தென் அடுத்தது 50 மைனஸ் 55 மைனஸ் பை 55 minus 55 0, 60 minus இது 60 0, 60 minus 55 பார்த்தீங்கன்னா 5, 65 minus 60 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10. அடுத்து பார்த்தீங்கன்னா 70 minus 55 பார்த்தீங்கன்னா 15. ஸோ எல்லாம் ஈஸியாக தான் வந்திருக்கு, கேட்டில் பண்ணிடலாம். ஸோ FI into DI இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி இது -50, 13 into 5 பார்த்தீங்கன்னா 65. ஸோ -65, 4 into 0 0, 9 5s are 45, 5 10s are 50, 4 5s are 60 வருது. ஸோ அதனுடைய சம்மேஷன் தேவை. இந்த டிஐ ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். 10 ஸ்கொயர் 100, மைனஸ் இருந்தாலும் பாசிட்டிவில் தான் வரும் ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும். 5 ஸ்கொயர் 25 0, தென் அடுத்து 25 100 அண்ட் 15 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 225 வரும். ஸோ 15 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 225 வரும். தென் FIDI, வாட் இஸ் FIDI? திஸ் டேர்ம் இன்ட்டு திஸ் டேர்ம், திஸ் இஸ் யுவர் FIDI. ஸோ 5 into 100 500, 13 into 25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 325, 4 into 0 ஸோ 0 தான், 9 into 25 பார்த்தீங்கன்னா 225 வரும், 5 into 100 500, 4 into 225 இருக்குது, 4 into 225 இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 900 வருது. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த நேரத்தில் சம்மேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சம்மேஷன் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள் கீழே.
ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம சம்மேஷன் பண்ணிக்கலாம். 5 + 13 18, 18 + 4 22, 22 + 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 31, 31 + 5 36, 36 + 4 40. ஸோ நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் 40 கிடச்சிருக்கு. n = 40. இது இருக்கட்டும், இது தேவையில்லை. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ 50 + 60 110 வரும். 110ல் 45 ஆட் பண்ணுங்கள். 110ல் 40 ஆட் பண்ணிக்கிறனாலே 150 வரும். ஸோ 155. ஸோ 155 இதை அப்படியே செப்பரேட் பண்ணணும். ஸோ 155 இதில் இடத்தையும் பார்த்தீங்கன்னா 50 + 65, ஸோ 115 வருது. ஸோ இது செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி 40 வரும். +40 -40 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, +40 எனக்கு சின்னதாக இருக்குது. -115 தான் இருக்குது. ஸோ போது 40 இது இருக்கட்டும். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி சொல்கிறேன். 2415 சொல்லிட்டு வருது உங்களுக்கு. நான் இப்போ நம்ம கேர்ஃபுல்லி லிசன் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃபார்முலாவில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு √, சம்மேஷன் FI/DI². FI/DI² பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ. ஸோ பை 40 வரும். ஸோ 2450 by 40 மைனஸ் அடுத்த என்ன இருக்குது பாருங்க, சம்மேஷன் FI/DI² n சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது 40 by 40 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ சம்மேஷன் இப்போ இது 1 ஆயிரும். பட் அதுக்கு முன்னாடி இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 245 by 4, 245 டிவைடட் பை 4 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 61.25 வரும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 61.25 வரும். இது பார்த்தீங்கன்னா 1 ஆயிரும். ஸோ 1 ஹோல் ஸ்கொயர் 1 தான். ஸோ 1 = √60.25. இது நீங்கள் ரூட் எடுத்தீங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 7.762 இந்த மாதிரி வருது. ஸோ அது நீங்கள் 76 அதோடையும் சொல்லி கூட முடிச்சிக்கலாம். அப்ராக்சிமேட் = 7.76 அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எப்படி சொல்லி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.